இங்கே வந்து ஒரு பொண்ணு இருக்கா. பல கட்ட பிரச்சனைக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடந்து முடியுது. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு நல்லபடியா முதலிரவு நடந்து முடிய, அடுத்த நாள் ஆனவுனே புருஷன்காரன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்காரி தலை குளிச்சுட்டு, அவளோட தலையில இருக்கிற தண்ணிய வந்து அப்படியே வந்து அவனோட முகத்துல தெளிக்கிறா. உடனே புருஷன்காரன் என்ன பண்றான், அவள இறுக்கி பிடிச்சு இழுத்து காலையிலேயே அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரமா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிச்சனுக்கு ஓடி போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றா. இங்க அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒரே வீட்ல மருமகளா இருப்பாங்க. அதனால எல்லா வேலையுமே அவங்க 2 பேருமே பார்த்துடுறாங்க. வீட்ல உள்ளவங்க பெரியவங்கள்ட்டயும் நல்ல பேரும் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்குற அங்க இருக்கிற 2 அண்ணிக்காரிங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டிட்டு இருக்காளுங்க. அப்பதான் அங்க இருக்கிற பாட்டி இவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ரோஹிணி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதனால இந்த வீட்ல இருக்கிற பெரிய ரூமை அவ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை ரூமை காலி பண்ண சொல்றாங்க. அவ அதிர்ச்சியாயி பார்க்கறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஃபுல் லெங்த் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.